தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்படிங்கிறார். வானத்தை திறக்கணும்னா ஜெபம் பண்ணா வானம் திறக்காது. இந்த வசனத்தின்படி நீங்க தசம பாகத்தை கொண்டாந்து வச்ச உடனே உங்களுக்கான வானம் திறக்குது. வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க ஆசீர்வாதம். சில காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியாது, ஏதோ ஒன்று செய்துதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வானத்தின் பலகணிகள், வானம் திறக்கப்படணும்னா இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டது. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படணும்னா உங்களுடைய தசம பாகங்களை சபையில கொண்டு வந்து வைக்கணுமா, அப்ப உங்களுக்காக வானத்தின் பலகணிகள் திறக்கும் என்று வேதம் எப்படி சொல்லுனா, நீங்க கொடுத்துட்டு என்ன சோதிச்சு பாருங்க அப்படிங்கிறார்.